ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. நம்ம ஃபிலிம் ரோலை நீங்கள் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவரா இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம மேலே காண்டா இருந்த எவனோ ஒருத்தன் பண்ண வேலையினால ஒன்று இல்லை 2 இல்லை 100கணக்கான வீடியோஸை டெலிட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ அந்த மாதிரி டெலிட் ஆன அந்த 100 படங்களில் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு வேற லெவல் எமோஷனல் படம். இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி படம். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்க, ஏன்னா இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. உங்க ஃபிலிம் ரோல் 5 ஸ்டார் மூவியும் கூட. சோ ஒரு சிலருக்கு ஃபேமிலி சரியா இருக்க மாட்டாங்க, ஆனா ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரியா இருக்க மாட்டாங்க, ஃபேமிலி சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஆனா 1000ல் ஒருத்தங்களுக்கு தான் ஃபேமிலியும் சரியில்லாம ஃப்ரெண்ட்ஸும் சரியில்லாம வாழ்க்கையே ஒரு நரகமா இருக்கும். நான் அடிச்சு சொல்றேன், இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையும் இப்படிதான் ஒரு நரகம் மாதிரி இருக்கும். சோ அவ்வளவு கஷ்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, அட்லீஸ்ட் இந்த ஒரு 30 நிமிஷமாவது உங்களுக்கு ஒரு நிம்மதியையும் ஒரு மோட்டிவேஷனையும் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கதையிலையும் இதே மாதிரி ஃபேமிலியும் சரியில்லாம ஃப்ரெண்ட்ஸும் சரியில்லாம கஷ்டப்படுற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட லைஃப் அவ நினைச்ச மாதிரி மாறுச்சா இல்லையான்றது தான் இந்த படத்துடைய முழு கதையே. ஸோ ஃப்ரீயா ரிலாக்ஸா உட்காந்து பாருங்க, அப்பதான் இந்த கதையை உங்களால முழுசா ஃபீல் பண்ண முடியும். நானும் உங்களுக்காக இந்த கதையை உயிரோட்டமா சொல்ல போறேன். ஸோ இன்னைக்கு நம்ம கிரை மீ எ சேட் ரிவர்ன்ற ஒரு எமோஷனல் டிராமா மூவியை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல கடல் கிட்ட ஒரு பொண்ணு நிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இந்த பொண்ணை பார்த்து, என்ன சும்மா நின்னுகிட்டே இருக்க, நீ எப்ப குதிச்சு சாக போற, நீலாம் உயிரோடவே இருக்க கூடாது, சீக்கிரம் சாவு அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து கத்துறாங்க. இதை கேட்ட அந்த பொண்ணும் மனசு தாங்காம வேகமா ஓடி போய் அந்த கடல்ல குதிக்கிறாங்க. உள்ள விழுந்த அந்த பொண்ணோட பேரு இயா. அப்படியே அவங்க உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ள மூழ்க ஆரம்பிக்குது. அப்பதான் இயாவும் நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பேரு இயா, என் வாழ்க்கையில நடந்த மாதிரி கஷ்டம் வேற யாருடைய வாழ்க்கையிலும் நடக்க கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இப்படின்னு ஐயா சொல்லி அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கிக்கிட்டு இருக்காங்க. யார் இந்த ஐயா? அவங்க இந்த மாதிரி பண்ற அளவுக்கு அவங்க லைஃப்ல என்னதான் நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்க அப்படியே கதை பாஸ்டுக்கு போகுது. சோ ஐயா அவங்க வீட்டுல பெட்ல தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஐயாவுக்கு அப்பா கிடையாது, அவர் இறந்து போயிட்டாரு. சோ அம்மா மட்டும் தான், ஆனா அவங்களும் சரி கிடையாது. ஏன்னா வீட்டுக்கே ஆளுங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு மசாஜ் பண்ற வேலையை அவங்க பாக்குறாங்க. ஊரு ஃபுல்லா ஒரே கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க நம்ம ஐயாவும் தூங்கி எழுந்துக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு கீழே வலிக்க ஆரம்பிக்குது. சோ வயிறு வலி கால் வலி மாதிரி இல்லாம ஒரு பெண் உறுப்புல வலிக்கும் பொழுது அந்த விஷயத்த அவ்வளோ ஈஸியா விடக்கூடாதுல. அதனால உடனே அம்மா கிட்ட சொல்லலான்னு, அம்மா இங்க பாருமா அப்படின்னு ஐயா கத்த அவங்க போன்லயே பேசிக்கிட்டே இருக்காங்க. ஐயா திரும்பவும் அம்மாவை கூப்பிட, என்னடி உனக்கு பிரச்சனை, என்னாச்சு? அம்மா எனக்கு உடம்பு ஒரு மாதிரி பண்ணுதுமா, எனக்கு கீழே வலிக்குதுமா அப்படின்னு இவங்க சொல்ல வராங்க. திரும்பவும் ஒரு ராமாயணத்தை ஆரம்பிச்சிடாத, எல்லாமே சரியாயிடும், சீக்கிரமே ஸ்கூலுக்கு கிளம்பு போ அப்படின்னு ஐயா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்காம ஐயா கிட்ட ரொம்ப கோவமாவே அவங்க நடந்துக்கிறாங்க. சோ ஐயா அவங்க பொண்ணுன்னு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, வீட்டுல இருந்த பொருளெல்லாம் தூக்கி ஐயாவை அடிக்கிறாங்க. சோ இவ்வளவுதான் அம்மாவுக்கு ஐயா மேல இருக்கிற பாசமே. சோ ஐயாவும் வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில ஐயாவுடைய பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பையன், அவரோட பேரு கியூமிங். அந்த கியூமிங்க்கு ஐயாவை ரொம்ப பிடிக்கும். ஒரு கூட பிறந்த தங்கச்சி மாதிரி அவ்வளவு பத்திரமா பாத்துப்பாரு. என்ன ஐயா உங்க அம்மா காலையிலேயே செம்மையா கத்துன்னு கத்துறாங்க, கண்டிப்பா உனக்கு சாப்பாடு எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், இந்த அந்த பாலை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவருடைய பாலை கொடுக்கறாரு. சோ நம்ம ஐயாவும் அதை வாங்கிக்கிட்டு அப்படியே சைக்கிள்லயே 2 பேருமே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஐயா ஸ்கூலுக்கு போகும்போது தான் ஒரு விஷயத்த பாக்குறாங்க. ஐயாவோட கிளாஸ்ல படிக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை ஒரு ஹை ஸ்கூல் படிக்கிற பசங்க 3 பேரு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஐயா பாக்குறாங்க, ஆனா கண்டுக்காம தொடர்ந்து ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல மத்த எல்லா பசங்களும் புது யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, ஆனா நம்ம ஐயா பழைய யூனிஃபார்மோட தான் இருக்காங்களே. ஏன்னா நமக்கே தெரியும் புது யூனிஃபார்ம் வாங்க கூட ஐயாவுடைய வீட்டுல வசதி இல்ல. அப்புறம் ஐயா ஸ்கூலுடைய பாத்ரூம்ல அவங்களுக்கு கீழே வலிச்சது இல்ல. அதனால அவங்களுடைய அந்த பிரைவேட் பார்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி இருக்கு. சோ அதை பத்தி இன்டர்நெட்லயும் சர்ச் பண்றாங்க. உடனே டாக்டர் கிட்டயும் போலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. நம்ம ஐயா ஸ்கூலுக்கு வரும்பொழுது வர வழியில ஒரு 3 ஹை ஸ்கூல் பசங்க ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணாங்கல்ல, அவங்களோட பேரு ஜயோமி. அவங்களும் நம்ம ஐயாவுடைய கிளாஸ் தான். இன்னும் சொல்ல போனா கிளாஸுக்கே ஒரு டான் மாதிரி அவங்க. ஆனா வெளியே ஹை ஸ்கூல் பசங்க கிட்ட அடி வாங்கின விஷயம்லாம் கிளாஸ்ல இருக்கிற யாருக்கும் தெரியாது, இவங்க சீக்ரெட்டா வச்சிருக்காங்க. சோ இந்த ஜயோமிக்கு வந்துட்டு நம்ம ஐயாவுடைய வீட்டு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பையன் கியூமிங், அவருனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கியூமிங் நல்லா படிப்பாரு, ஆளு பார்க்கவும் சூப்பரா இருப்பாரா. அதனால ஜயோமிக்கு கியூமிங் மேல ஒரு லவ். ஆனா நம்ம கியூமிங் ஜயோமியை கண்டுக்கவே மாட்டாரு. அவரு நம்ம ஐயா கூடவே தான் இருப்பாரு, ஏன்னா ஐயா தான் அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. இதனாலேயே அந்த ஜயோமின்ற பொண்ணுக்கு ஐயாவை சுத்தமா பிடிக்காது. ஏன் ஆளு அவ கூடயே சுத்துறானே அப்படின்னு. ஸ்கூல்லையும் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் அவார்ட்லாம் கொடுக்குறாங்க. அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஜயோமின்ற பொண்ணும் அந்த கியூமிங்ன்ற பையனை தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவரு கண்டுக்கிற மாதிரியே இல்ல. அவதான் ஒரு பொண்ணு, கு இந்த அவனோட மொபைல் அப்படின்னு சொல்லி நம்ம கியூமிங்க்கு பின்னாடி
பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு கிட்ட மொபைலை கொடுக்க எட்ட மாட்டேங்குது. சோ அதனால நம்ம கியூமிங் அந்த மொபைலை வாங்கி பின்னாடி இருக்கிற பொண்ணு அந்த கூன்ற பொண்ணுக்கு கொடுக்குறாரு. அந்த பொண்ணை பார்த்த உடனே ஆளு மட்டையாயிடுறாரு. ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளவு அழகா இருக்கா. சோ இவருக்கும் லவ் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. சோ ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா படிக்கிற பசங்களுக்கெல்லாம் அவார்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம கியூமிங் நல்லா படிப்பார்ல, அவருக்கு பொக்கே எல்லாம் கொடுக்குறாங்க. அவருக்கு பக்கத்திலே தான் அந்த கூன்ற பொண்ணும் இருக்கா. இவரு பொக்கேவை வாங்கி அப்படியே தூக்கும் பொழுது அந்த பொண்ணு முகத்துல பட்டுடுது. அந்த கூன்ற பொண்ணுக்கு வந்து பூக்கள்ல இருக்கிற அந்த ஸ்போர் மகரந்தம் அதுனா ரொம்ப அலர்ஜி போல. அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்க நம்ம கியூமிங்கும் ஐயோ நம்ம மேலதான் தப்பு அப்படின்னு அவரே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த அளவுக்கு மோசமாகல, இப்பொழுதைக்கு ஓகே நார்மல் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ இவங்க இருக்கிற அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம ஐயாவும் டாக்டரை பார்க்க வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க பிரைவேட் பார்ட்ல ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குல்ல, அதை செக் பண்றதுக்காக. சோ செக் பண்ண டாக்டரும் என்ன சொல்றாங்கன்னா, இது இப்பொழுதைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தாமா, இப்படியே விட்டுட்டோம்னா அவ்வளவுதான் மோசமாயிடும். சோ அதனால நீ யாரு கூடவும் எதுவும் தப்பு பண்ணாம இரு அப்படின்னு சொல்ல, ஐயோ டாக்டர் நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, நான் இது வரைக்கும் எந்த ஒரு தப்பும் பண்ணதே இல்ல. ஓ அப்படியாமா, மேபி இது எங்க இருந்தாவது பரவி இருக்கலாம். சோ அது உடனே சரியாக ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட் ஒன்னு இருக்கு, அது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ஆனா அவ்வளோ பணம் நம்ம ஐயா கிட்ட கிடையாது. அதோட இந்த மாதிரி பிரைவேட் பார்ட்ல இப்படி ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு அம்மா கிட்டையும் சொல்ல முடியாது. வெளியே யாருக்காவது தெரிஞ்சாலும் ஒரே அசிங்கமா போயிடும் அப்படின்னு நமக்கு எப்படி இந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னு புரியாம அழுதுகிட்டே ஐயா வேகமா ஓடி வராங்க. ஒரு லிஃப்ட்டுக்குள்ளேயும் போறாங்க. லிஃப்ட்ல ஒரு பர்சன் இருக்காரு. சோ இவரும் ஐயா படிக்கிற ஸ்கூல்ல தான் படிக்கிறாரு. இவர் யாருன்னா அந்த கியூமிங் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தாருல கூன்னு ஒரு பொண்ணு, அந்த பூனால அலர்ஜி ஆச்சே அந்த பொண்ணுடைய பிரதரு. சோ அந்த கூவோட பிரதரும் என்ன அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா அவரோட சிஸ்டர் கூ வந்துடுறாங்க. அந்த கூவோட பிரதர் வந்து நம்ம கியூமிங் கிட்ட கோவப்படுறாரு. கூவுக்கு அந்த ஃப்ளவர்னா அலர்ஜின்னு வேணும்னே மேல நீ போட்டிருக்கல அப்படின்னு இவரு திட்ட கூவும் தடுக்கிறாங்க. இங்க பாரு அவரு தெரியாம தான் பண்ணிட்டாரு, அதோட தேவையில்லாம பேசாத, டாக்டரும் ஒன்னும் பெருசா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வா இங்க இருந்து போலான்னு கூ அவங்களுடைய பிரதரை கூட்டிட்டு போறாங்க. எங்க நம்ம ஐயாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. டாக்டர் சில ஆயில்மெண்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா இதை போட்டாலும் சரியாகுமான்றது சந்தேகம் தான். லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணா டக்குன்னு சரியாயிடும், ஆனா அதுக்கு நிறைய பணம் ஆகும், என்ன பண்றதுன்னு தெரியாம ஐயா அப்படியே சோகமா இருக்காங்க. சரி ஓகே வேற வழி இல்ல, அம்மா கிட்ட நம்ம உண்மையை சொல்லி அவங்க கிட்ட பணம் கேட்போம் அப்படின்னு மெதுவா ஐயா அவளுடைய அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமான்னு சொல்ல வராங்க. ஏன் நீ வாய மூடு, எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியும், பணத்தை கேட்க தானே வந்திருக்க. ஆமாமா, ஆனா ஏன் கேட்கறேன்னா நீ எதுக்காக கேட்டாலும் சரி, பணம் ஒன்னும் மரத்துல காய்க்கல புரியுதா, கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருக்கோம் இங்க. ஆனா அம்மா ஒரு பிரச்சனைமா, அதை நான் உங்ககிட்ட சொல்லணுமா, சொல்ல விடுங்க, என்ன ரீசனா இருந்தாலும் சரி பணம் கொடுக்க முடியாது, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு, ஏதாவது அசிங்கமா கேட்டு போறேன் இப்படின்னு ஐயாவுடைய அம்மா மனசாட்சியே இல்லாம பேசுறாங்க. ஐயாவும் அப்படியே சோகமா அழுதுகிட்டே வீட்டுல சமையல் வேலைய பாக்குறாங்க. சோ அப்ப அந்த இடத்துக்கு கியூமிங் வராரு. ஐயா என்ன ஆச்சு, கண்ணுலாம் செவந்து போயிருக்கு, அழுதியா நீ? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சமைச்சுக்கிட்டு இருக்கேன்ல, காரம் கண்ணுல பட்டுருச்சு அதான். ஓ அப்படியா, சரி ஓகே இந்த இதை வச்சுக்கோ அப்படின்னு ஸ்கூல்ல கொடுத்தாங்கல்ல ஒரு பொக்கே, அதை அவரு கொடுக்கறாரு. ஐயாவும் அதை வாங்கிக்கிட்டு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஸ்மெல் பண்றாங்க. அவங்க மனசு ரொம்ப நிம்மதியாகுது. சோ அடுத்த நாள் ஆகுது. ஸ்கூல்ல அந்த கூன்ற பொண்ணுடைய பிரதர் இருக்காருல்ல, அவரோட பேரு வந்து சென்சி. சோ இவர் வந்து ஐயாவுடைய கிளாஸ் ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட் கிளாஸ்ல இருக்கிறவரு. சோ இவரு ஐயா வந்து லிஃப்ட்ல அழுதுகிட்டு இருந்தாங்கல்ல, அந்த விஷயத்தையும் பார்த்திருப்பாரு. இப்போ மேல ஃபிளைட் போகுது, ஆள் அப்படியே கையவே பைனாகுலர் மாதிரி வச்சுக்கிட்டு தொலைநோக்கு பார்வையில பாக்குறாராமா. சோ அப்படியே ஜூமை போட்டு ஆப்போசிட் கிளாஸ பார்க்கும் பொழுது வெளியே நம்ம ஐயா வேகமா கிளாஸுக்கு ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க லேட்டு. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சென்சி இருக்காருல, அவருக்கு ஐயானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐயாவை அவரு லவ் பண்றாரு, என்ன ஓப்பனா எதுவும் சொல்லவே இல்ல. சோ இப்படி ஆளு தொலைநோக்கு பார்வையோட ஐயாவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிளாஸ் டீச்சர் இதை நோட் பண்ணிடுறாரு. டே சென்சி எழுந்துரு, என்னது கைய பைனாகுலர் மாதிரி வச்சுக்கிட்டு எதை பார்த்துக்கிட்டு இருக்க, கிளாஸ் முடிகிற வரைக்கும் நீ நின்னுகிட்டு தான் இருக்கணும் சொல்லிட்டேன் அப்படின்னு டீச்சர் பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாரு. எங்க நம்ம ஐயாவும் லேட்டா ஸ்கூலுக்கு போனதுனால டீச்சர் திட்டுறாங்க. ஆனா இருந்தாலும் சரி கிளாஸ்க்குள்ள வா அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. சோ பிரேக் டைம்ல நம்ம ஐயாவுடைய கிளாஸ்லயே இருக்கிற அந்த ஜயோமின்ற பொண்ணு, அவங்களுக்கு தான் கியூமிங்க ரொம்ப பிடிக்கும்ல. சோ அவர்கிட்ட போயிட்டு இன்னைக்கு ஈவினிங் ஒரு கரோக்கி ஷோ இருக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னாலலாம் முடியாது, ஹோம் ஒர்க் நிறைய இருக்கு. ஆனா ஜயோமி விடாம ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்கல, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு பிட்டா போட்டு கியூமிங்கும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க ஜயோமிக்கு செம ஜாலி, அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து எப்படியோ ஒத்துக்கிட்டான், இனிமே ஜாலி தான் சூப்பர்னு சிம்பிளா காட்டுறாங்க. ஸோ ஈவினிங் டைமும் ஆகுது. கியூமிங் வந்துட்டு அந்த ஜயோமியோடைய கரோக்கி ஷோவுக்கு போகலான்னு ரெடி ஆகி போறாரு. ஆனா அவரோட ஆப்போசிட் வீடு தானே ஐயாவோட வீடு. சரி ஐயா கிட்ட சும்மா பேசிட்டு போலான்னு போய் பார்த்தா ஐயா அப்படியே ரொம்ப சோர்வா இருக்காங்க, தலைலாம் உங்களுக்கு சுத்துது. இவருக்கு புரியல ஐயா என்ன ஆச்சுன்னு கேட்கும் பொழுது அப்படியே மயங்கி ஐயா கீழே விழ இவர் ஐயாவை தூக்கிக்கிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. மயக்கத்துல இருந்து ஐயாவும் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. பார்த்தா அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஏ கியூமிங் நீ தான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தியா, டாக்டர் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா ஐயாவுக்கு என்ன கவலைன்னா டாக்டர் நம்ம ஐயாவுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குல்ல அதை பத்தி சொல்லி
சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம். சோ கியூமிங்கும் டாக்டர் என்ன சொன்னாருன்னா, நீ வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கியா, என்ன ஆச்சு, ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ என்ன ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு வந்திருக்க, எவ்வளவு பில் ஆச்சுன்னு சொல்லு, நான் உனக்கு காசு கொடுத்துறேன். லூசு மாதிரி பேசாத ஐயா, உனக்காக நான் இதை கூட பண்ணக்கூடாதா, நீ ஒழுங்கா ரெஸ்ட் எடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரியா அப்படின்னு கூடவே ஆறுதலா இருக்காரு கியூமிங். சோ இப்படி ஐயா கூட இவர் இருக்கிறதுனால அந்த கரோக்கி ஷோவுக்கு போக முடியல. அதனால ஜயோமிக்கு கால் பண்ணி, ஐம் சாரி இன்னைக்கு என்னால வர முடியாது, ஏன்னா ஐயா மயக்கம் போட்டு விழுந்துட்டா, அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஜயோமியும் சரி பரவாயில்ல விடு, ஐயாவை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு அப்படியே ஐயா மேல பயங்கர கடுப்பாக்குறாங்க. ஏன்னா கியூமிங் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண இன்னைக்கு தான் வாய்ப்பு கிடைச்சது, அதை இந்த ஐயா வந்து கெடுத்துட்டால அப்படின்னு கோவம் ஃபுல்லா ஐயா மேல போகுது. சோ இங்க நம்ம கியூமிங் இருக்காருல, அவருக்கு நல்லாவே தெரியும் ஐயாவுடைய வீட்டுல கஷ்டம், மெடிசன் கூட வாங்க முடியாது அப்படின்னு. அதனால இந்த கியூமிங் என்ன பண்றாருன்னா, அவர் அப்பாவோட பர்ஸ்ல இருந்து காசை எடுத்துட்டு அதை ஐயா கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறாரு. இந்த காசை வச்சுக்கோ. ஏது இந்த காசு? அது வந்து ஐயா எங்க அப்பாவோட பர்ஸ்ல இருந்து நான் ஆட்டைய போட்டேன், உங்ககிட்ட காசு இல்லல்ல, ரொம்ப கஷ்டப்படுவல, இந்த காசை வச்சுக்கோ, உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு காசு வேணும்னு உங்ககிட்ட நான் கேட்டனா, கியூமிங் எங்க இருந்து எடுத்தியோ ஒழுங்கா அந்த காசை அங்கேயே வச்சுட்டு வந்துரு அப்படின்னு அந்த காசை வாங்கிக்காம ஐயா அங்க இருந்து போய்கிட்டே இருக்காங்க. சோ அப்பதான் கூன்ற அந்த பொண்ணு வராங்க, கியூமிங் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே பேசி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் மாறுறாங்க. சோ நம்ம ஐயா வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷனுக்காக அந்த லேசர் ட்ரீட்மெண்ட்டை ஒரு 5 தடவையாவது எடுத்துக்கணும். சோ ஒவ்வொரு தடவை அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும் பொழுதும் 500 yen பணம் ஆகும். அவ்வளோ பணம்லாம் நம்ம ஐயா கிட்ட கிடையாது. ஆனா இருந்தாலும் அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ற அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு ஸ்ட்ரைட்டா அந்த இடத்துக்கு போறாங்க. சோ அந்த இடமே வந்து ஸ்பெஷலா பெண்களுடைய அந்த பிரைவேட் பார்ட்ல இருக்கிற ப்ராப்ளத்தை சரி பண்ற இடம் தான். சோ ஐயாவும் உள்ள போறாங்க. உள்ள ஒரு டாக்டர் இருக்காரு, அவரு குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே ஐயாவுக்கு பயம் வருது. வேகமா அந்த இடத்துல இருந்து வெளியே வரும் பொழுது அங்க அந்த ஜயோமின்ற பொண்ணு இருக்கா, அவளோட போன்ல நம்ம ஐயா அந்த ட்ரீட்மெண்ட் பண்ற இடத்துல இருந்து வெளியே வரத போட்டோவும் எடுத்துடுறா. ஐயா இந்த ஹாஸ்பிட்டலுக்குலாம் அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா தான் வருவாங்களே, நீ வந்திருக்க அப்படின்னா உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்காங்க, இன்ஃபெக்ஷன் இருக்கா உனக்கு, இதை நான் ஸ்கூல் ஃபுல்லா சொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு ஜயோமி இந்த விஷயத்த ஸ்கூல்ல சொல்ல அது அப்படியே பரவ ஆரம்பிக்குது. ஒரு விஷயம் வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட போக போக மாறும்ல. சோ அப்படி கடைசியா எப்படி மாறிடுச்சுன்னா, ஐயாவுக்கு பிரைவேட் பார்ட்ல ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு. அது எப்படி வந்ததுன்னா, ஐயா வந்து ஒரு தப்பான பொண்ணு, அவங்க அம்மாவும் மசாஜ் பண்றவங்க தானே, அப்ப இவளும் அப்படிதானே இருப்பா, ஐயா ஒரு மோசமான பொண்ணு அப்படின்னு எல்லாருமே ஐயாவை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல கூட யாரும் வரல, அவளுக்கு அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்கு, யாரும் போவாதீங்க அப்படின்ற மாதிரி ஐயாவை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. சோ அப்படியே ஐயா மனசு உடைஞ்சி அப்படியே ரொம்ப சோகமா ஆகுறாங்க. அந்த ஜயோமிக்கு வர ஐயா மேல சம காண்டுல கியூமிங் கூட இருந்த மீட்டிங்கை கெடுத்துட்டா அப்படின்னு ஐயாவை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தலையில துணியை சுத்தி கீழே புடிச்சு தள்ளி விட்டு போட்டோலாம் எடுத்து ஐயாவை கஷ்டப்படுத்துறாங்க. லஞ்ச் பிரேக்ல எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஐயா கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே தனியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. அப்ப கூட நிம்மதியா சாப்பிடக்கூடாதுன்னு இவங்க சாப்பிட்ட எச்சியெல்லாம் கொண்டு வந்து ஐயாவுடைய பிளேட்லயே கொட்டுவாங்க. இதெல்லாம் தாங்கிக்க முடியாம ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாங்க. சிகப்பு கலர்ல ரத்தம் மாதிரி வரைஞ்சி ஐயாவுடைய முதுகு பின்னாடி ஒட்ட எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஐயா பாவம் வேகமா ஓடுவா. ஐயா நடந்து வரும் பொழுது மேல தண்ணியை கொட்டுவாங்க. பாவம் ஐயாவுக்கு சப்போர்ட்னு கூட யாருமே கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் கியூமிங் கூட தெரியாது. ஐயா நினைச்சா சொல்லலாம், ஆனா இந்த பொண்ணு வந்து யார பத்தியும் எதுவும் சொல்லவே மாட்டேங்குது. இப்ப கூட இவ்வளவு புள்ளி பண்றாங்க, ஆனா இந்த பொண்ணு பதிலுக்கு எதுவும் பேசாம அப்படியே சோகமாவே தான் இருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, ஐயாவுடைய பேகை ஒரு ஆத்துக்குள்ள தூக்கி போட்டுறாங்க. ஐயாவும் அப்படியே பொறுமையா வந்து அந்த பேக் எடுக்கலான்னு போது பின்னாடி இருந்து ஐயாவை யாரோ பிடிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா அந்த சென்சின்றவர் தான். அப்படியே ஐயாவை பிடிச்சி, ஐயோயோ ஐயா நீ என்ன சாக போறியா, நான் உன்னை விட மாட்டேன், உன்னை காப்பாத்தியே திருவான் வா அப்படின்னு இழுத்து போட்டுறாரு வெளியே. பாத்தியா நான் உன்னை காப்பாத்திட்டேன், டேய் கிறுக்கு, என் பேகை தண்ணிக்குள்ள தூக்கி போட்டாங்கன்னு எடுக்கிறதுக்கு நான் போனேன்டா, நான் ஒன்னும் சாகணும்லாம் நினைக்கல. ஓ அப்படியா, அப்பனா ஓகே, சரி வா நம்ம வெளியே போலாம். சொன்னா கேளு, நீ என் பக்கத்துல வராம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ஸ்கூல்ல என்னை பத்தி பேசுற விஷயம்லாம் உனக்கு தெரியும் தானே? எனக்கு தெரியுமே, அதனால என்ன, அவங்க லூசு மாதிரி ஏதோ ஒன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? எனக்கு உன்னை பத்தி தெரியும், நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு உடனே நம்ம ஐயாவும் ஆனா செஞ்சு உண்மையிலேயே எனக்கு அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்ல, சரி இருக்கட்டும், இன்ஃபெக்ஷன் இருந்தா நீ என்ன கெட்ட பொண்ணா? உன்னை நான் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ எவ்வளவு நல்ல பொண்ணு, உன்னை நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமா? சும்மா வளராம இங்க இருந்து போ. ஐயா நான் ஒன்னும் வளரல, நான் உண்மையா தான் சொல்றேன், யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும், எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, உனக்கும் போர் அடிக்குது தானே, வா நம்ம ஜாலியா வெளியே போலாம் அப்படின்னு சொல்ல ஐயாவும் ஓகேன்னு சொல்லி இவங்க ஒன்னா டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னா ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்க்குக்கெல்லாம் போயிட்டு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சென்சாயி ஐயா முடிஞ்சா என்ன கண்டுபிடி பார்க்கலான்னு ஐயா மண்டையில நறுக்குன்னு ஒண்ணு கொட்டிட்டு ஆள் ஒளிஞ்சுக்கிறாரு. அப்புறம் ஐயா பால்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே விழுந்து மூழ்கிற மாதிரி போறாங்க. உடனே அந்த சென்சியை வந்து ஐயோ என் ஆள் மூழ்கிறாளே, நீ ஒன்னும் கவலைப்படாத ஐயா, உன்னை நான் காப்பாத்துறேன்னு புடிச்சு வெளியே இழுத்து போட்டு ஐயாவுடைய கையை பிடிச்சு தூக்கி
பாருங்க ஐயாவை காப்பாத்தினது நான் தான், ஐயாவுக்காக நான் எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரு குழந்தை மாதிரி அவ்வளவு சந்தோஷமா டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா இருந்தாலும் ஐயாவோட மனசு ரொம்ப கஷ்டமாகுது. சென்சி நான் சொல்றத கேளு, நீ என் பக்கத்துல வராத, ஏன்னா உண்மையிலேயே எனக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு, அது உனக்கும் பரவிட போகுது. அதோட ஸ்கூல்ல எல்லாருமே என்ன ரொம்ப கேவலமா பேசுறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க தெரியுமா? பின்ன நீ சும்மாவே இருந்தா அப்படிதான் பண்ணுவாங்க. உனக்கு என்ன பண்றாங்களோ பதிலுக்கு நீயும் அவங்களுக்கு அதை திருப்பி கொடுக்கணும், அப்பதான் அவங்க வாயை மூடுவாங்க, புரியுதா? அதனால யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா பதிலுக்கு நீ செஞ்சு விட்டுறணும். அதோட என்ன பக்கத்துல வர வேணான்னு சொன்னல, இவ்வளவு தூரம் ஓகேவா அப்படின்னு தூரமா போவாருன்னு பார்த்தா அப்படியே ஐயா மேலேயே அவரு சாஞ்சிக்கிறாரு. ஏன்னா ஐயானா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அடுத்த நாள் ஆகுது, ஸ்கூல்ல ஐயா இருக்கும் பொழுது ஒரு பொண்ணு பபிள் கம்மை நல்லா மென்னுட்டு ஐயாவுடைய தலைமுடியில ஒட்டிட்டு போயிடுறாங்க. எப்பவுமே இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஐயா அப்படியே கம்முன்னு தான் இருப்பாங்க. ஆனா சென்சி சொல்லியிருக்காருல, நீ திருப்பி கொடுக்கணும், அப்பதான் அவங்க வாய மூடுவாங்கன்னு. ஸோ அதனால சிசரை எடுத்து முடியோட சேர்த்து அந்த பபிள் கம்மை கட் பண்ணி எந்த பொண்ணு பபிள் கம்மை ஒட்டினாலோ அந்த பொண்ணு மண்டையிலேயே அந்த பபிள் கம்மை ஒட்டி விட்டு வந்துடுறாங்க. ஸோ அவ்வளவுதான், கிளாஸே ஷாக் ஆகுது. ஏன்னா ஐயா கம்முன்னு இருப்பாங்க எப்பவுமே, இப்ப திருப்பி அடிக்கிறாங்க. அப்புறம் ஸ்கூல்ல ஒரு பையன் ஐயாவை பார்த்து என்னமா இன்ஃபெக்ஷன் மண்டை எங்க போறா அப்படின்னு கேட்க, உடனே அந்த இடத்துக்கு செஞ்சி வந்து, சார் உங்க மண்டையை காட்டுங்க, நீங்கெல்லாம் மண்டையை பத்தி பேசலாமா சார், இன்னொரு தடவை ஐயாவை ஏதாவது சொன்ன இந்த மண்டையை ரெண்டா பொழந்துருவாங்க சார் அப்படின்னு மிரட்டிட்டு அங்க இருந்து போறாரு. ஏன்னா ஐயாவை யாராவது திட்டினாங்கன்னா ஐயாவுக்காக செஞ்சி அங்க வருவாரு. அப்புறம் ஐயா வந்து வாலிபால் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பொண்ணுங்க பிளான் பண்ணி ஐயா மேல ஃபோர்ஸா பால் அடிக்க, பதிலுக்கு ஐயாவும் சும்மா விடுவாங்களா, அவங்களும் ஃபோர்ஸா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இது பழைய ஐயா கிடையாது, இவ திருப்பி அடிக்கிறா அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. லஞ்ச் டைம்ல நம்ம ஐயா நடந்து வரும்பொழுது பக்கத்துல ஒரு பையன் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரான். ஐயாவுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குல்ல, பக்கத்துல வரக்கூடாதுன்னு ஒதுங்கி போறேன்னு ஒரு பொண்ணு மேல பட்டு சாப்பாடுலாம் ஒரு ட்ரெஸ்லயே விழுந்துருது. அவரு ஐயாவை கத்துறாரு, ஏய் லூசா நீனு, உனக்கு தான் இன்ஃபெக்ஷன் இருக்குல்ல, ஓரமா போக வேண்டியதானே, உன்னால பாரு என் ட்ரெஸ் அழுக்காயிடுச்சு, மாவள நீ தான் இதை கிளீன் பண்ணி விடணும் சொல்லிட்டேன் இப்படின்னு ஒரு ஓவரா பேச ஏன் அதுவும் கண்டுக்காம அங்க இருந்து போயிடுறாங்க. திரும்பி வரும்பொழுது கையில தண்ணி பைப்பை கொண்டு வந்து அப்படியே தண்ணியை ஃபோர்ஸா அடிக்கிறாங்க அந்த பர்சன் மேல. அவரு செதறாரு ஆளு. நம்ம ஐயாவும் எங்கப்பா ஓடுற, நீ தானே ட்ரெஸ்ஸை கழுவி விடணும்னு சொன்ன, வா நல்லா கழுவி விடுறேன்னு செம ஃபோர்ஸா அடிக்க மிரண்டு போறாங்க அங்க இருக்கிற எல்லாருமே. அப்ப ஐயாவுடைய ஆப்போசிட் வீட்ல இருப்பார்ல கியூமிங், அவரு வந்து அந்த தண்ணி பைப்பை பிடுங்கி, ஐயா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு கேட்கும் பொழுது அந்த பக்கம் நம்ம ஜென்சி தான் இருக்காரு. அவரு தான் ஆளு பைப்பை பிடிச்சிக்கிட்டு தண்ணியை திறந்து விட்டுக்கிட்டு இருக்காரு. அவன் என்ன பண்றா, சரியா தானே பண்றா அப்படின்னு சொல்ல இப்பதான் புரியுது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு. அவன் நல்லா கம்முன்னு அமைதியா நல்ல பிள்ளையா இருந்தா, அவளை கெடுத்தது நீதான். ஆமா எல்லாரும் சேர்ந்து அவளை கஷ்டப்படுத்தலாம், ஆனா பதிலுக்கு அவ எதுவும் பண்ணக்கூடாதுல, நீலாம் அவளுக்கு ஃப்ரெண்டுன்னு கூட இருக்க அப்படின்னு தண்ணியை மூஞ்சில அடிச்சு விட கடுப்பான கியூமிங் சென்சியா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த இஷ்யூ பெருசாகி ஒரு மீட்டிங்கே வைக்கிறாங்க. சோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. சாரு மைக்ல எல்லாரும் முன்னாடியும் ஐயாவை கஷ்டப்படுத்துற மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாரு ஆளு. அந்த ஜயோமின்ற பொண்ணுலாம் செம ஜாலி ஆகுறாங்க. ஏன்னா ஐயா கஷ்டப்பட்டாலே இவங்களுக்கு எல்லாம் ஜாலில. சோ அந்த சாரும் மைக்ல, ஐயா நீ பண்ண வேலை என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஐயாவை திட்டலான்னு வரும்போது டக்குன்னு அந்த மைக்கு தூர போய் விழுது. என்னடான்னு பார்த்தா செஞ்சி இருக்காருல, அவரு தான் மைக்கோட வயரை பிடிச்சி இழுத்திருக்காரு. கடுப்பான சாரும், டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? சார் அதை வந்து நான் பாத்ரூமுக்கு போலான்னு போனா கீழே வயரை பார்க்கல, அது காலில் சுத்திக்கிச்சு சார், அதோட எனக்கு கண்ணும் சரியா தெரியல சார், அந்த கியூமிங் இருக்கான்ல அவன் தான் என்ன போட்டு அடிச்சிட்டான்னு இவரு மைக்க புடுங்கி, சார் பசங்க எல்லாரும் ஏதோ ஒரு ட்ரிப்புக்கு போக போறோம், அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னீங்களே சார், நீங்க அதை பத்தி பேசினாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு டாபிக்கையே மாத்தி விடுறாரு. அப்புறம் சாரும் மைக்க வாங்கிக்கிட்டு அவரு வேற ஏதோ டாபிக்கை பத்தி பேச போயிடுறாரு. சோ இதுதான் சென்சியோடைய பிளானே. ஐயாவை எல்லாரும் முன்னாடியும் திட்டு வாங்க விடக்கூடாதுன்னு வேணும்னே ஆளு மைக் வயரை பிடிச்சி இழுத்து இப்ப டாபிக்கே மாத்தி விட்டாரு. அப்படியே மைக்கோட அந்த ஸ்டாண்ட் கேப் வழியா ஐயாவை பாக்குறாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆளு சொல்ல, ஐயாவும் அப்படியே எதுவும் பேசாம எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சிரிக்கிறாங்க. சோ சென்சி வந்து கியூமிங் கூட சண்டை போட்டாரு. அதோட ஐயா இதெல்லாம் பண்ணதுக்கான ரீசனே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ அதனால பிரின்சிபலை பார்க்க வந்திருப்பாரு. அங்க அவரோட சிஸ்டர் கூவும் வராங்க. என்னடா நீ ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறதா நான் கேள்விப்பட்டேன், எப்பாடா நல்ல வேலை ஞாபகப்படுத்தி நீ போனை கொடு அப்படின்னு வாங்கி அவரு சிஸ்டர் கூவோட போன்ல ஐயாவுடைய நம்பரை சேவ் பண்றாரு. சோ ஐயாவும் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ற இடம், அங்க போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட பேச அந்த டாக்டரும் சொல்றாரு, இங்க பாருமா காசுலாம் கம்மி பண்ண முடியாது, உங்ககிட்ட எப்ப காசு இருக்கோ அப்பப்ப வந்து பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஐயாவுக்கு காசு கண்டிப்பா வேணும், வேற வழியே இல்ல, அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு அம்மா கிட்ட போலான்னு போனா அவங்க ஒரு ஆளுக்கு மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ ஐயாவை பார்த்த உடனேயுமே அவங்க பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன வேணும் உனக்கு, இந்த மாதிரி வேலை நடக்கும்போது வராதுன்னு சொன்னல அப்படின்னு ஐயாவை அவங்க திட்டுறாங்க. உடனே ஐயா அவங்க அம்மாவை பிடிச்சி, அம்மா ப்ளீஸ்மா எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கறாங்க. சோ அம்மாவும் பணம் பணம்னு இப்படி நாய் மாதிரி அலையிறிய, பணத்தை வச்சு என்னடி பண்ண போற, இந்தா பணம் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறாங்க. சோ ஐயா என்ன பண்ண போறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த லேசர் ட்ரீட்மெண்ட்டுக்காக பணத்தை சேர்க்க போறாங்க. இந்த நேரத்துல ஸ்கூல்ல இவங்க எல்லாரையுமே ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போக போறாங்க. சோ நம்ம ஐயாவுடைய கிளாஸ்
பசங்க அந்த குரூப் போற பஸ்ல தான் ஐயா இருக்காங்க. அவங்களுக்கு பாத்ரூம் வருது. சோ பேக் அங்கேயே வச்சுட்டு இவங்க ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறாங்க. இத அந்த ஜயோமின்ற பொண்ணும் பாக்குறா. ஐயாவுடைய பேக் இங்க இருக்கு, ஆளை காணோம். பஸ் டிரைவர் அண்ணா எல்லாரும் நாங்க வந்துட்டோம், வண்டி எடுங்க அப்படின்னு சொல்ல பஸ் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. ஐயாவும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வந்து பஸ் போறத பார்த்துட்டு பஸ் நிறுத்துங்கன்னு கத்துறாங்க. ஆனா அந்த பஸ் அங்க இருந்து போயிடுது. சோ இதை நம்ம சென்சியும் பாக்குறாரு. என் கிளாஸ் பசங்க கூட எங்களோட பஸ்ல வா அப்படின்னு சொல்லி இந்த பஸ்ல நம்ம சென்சி கூடவே அவங்க அந்த ட்ரிப்புக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம ஐயா சென்சி கூடவே அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உன் போனை கூட அப்படின்னு போனை வாங்கி சென்சி வந்துட்டு அவருடைய சிஸ்டர் குவோடைய நம்பரை சேவ் பண்றாரு. ஏன்னா என் போனுக்கு எவனும் கால் பண்ண மாட்டான், திடீர்னு அடிக்கடி கால் வந்துதான் எங்க வீட்டுல கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா என் சிஸ்டரோட போன்ல சந்தேகமே வராது. உன் நம்பரை என் சிஸ்டர் போன்லயே சேவ் பண்ணிட்டேன், நீ கால் பண்ணாலே போனை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவா. அங்க பாரு அதுதான் என் சிஸ்டர்னு சொல்லி காட்டுறாரு. அந்த குவும் கியூமிங்கும் ஒன்னா சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கியூமிங் வந்து அவரு போட்டிருந்த ஸ்வெட்டரை கலட்டி கு கிட்ட கொடுத்திருக்காரு போல. ஆத்தி அப்படிதான் லவ் பண்ணணுமோ? நீ ஒன்னும் கவலைப்படாத, என்னோட ட்ரெஸ் நான் கழட்டி தரேன், குளிர்துல அப்படின்னு ஆளு கலட்டி யாவுக்கு போட தெரியாம போட்டு டேய் ஒழுங்கா ரிமூவ் பண்ற, எனக்கு மூச்சு அடைச்சிரும் போலடா அப்படின்னு சொல்றாங்க. சோ சென்சியோட சிஸ்டர் குவும் கியூமிங்கும் அங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? ஐயா உன் கிளாஸ்லாம் அங்க இருக்காங்க, நீங்க தனியா என்ன பண்ற, நீ போ அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம ஐயா எதுவும் சொல்லாம கம்முன்னு இருக்காங்க. உடனே நம்ம சென்சியும் பாத்தியா அவ முடியாதுன்னு சொல்றா, அவ ஏன் கூட தான் இருக்க போறா. உடனே அந்த கியூமிங் டேய் ஐயா என்னோட சிஸ்டர் மாதிரி இருந்துட்டு போட்டோம், நீ என் சிஸ்டர் கூட சுத்துற, நான் உன் சிஸ்டர் கூட சுத்த கூடாதா அப்படின்னு சென்சி சொல்றாரு. நம்ம கியூமிங்னால எதுவும் சொல்ல முடியல. நம்ம ஐயாவுக்கும் சென்சி கூட இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அவரு கூடவே ஒன்னா அந்த ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அவங்களுடைய பஸ்ஸுக்கே வராங்க. அந்த பஸ்ல தானே அவங்க பேக விட்டுருப்பாங்க. சோ அந்த பேகை எடுத்து பார்த்தா உள்ள திங்ஸ் மிஸ் ஆகுது. அதுவும் முக்கியமா ட்ரீட்மெண்ட்டுக்கு சேர்த்து வச்சிருந்த பணத்தை காணும், பர்ஸே காலியா இருக்கு. சோ ஐயாவுக்கு தெரியும் எடுத்தது ஜயோமி தானு. ஜயோமி கிட்ட போயிட்டு என் பணத்தை எடுத்தியா அப்படின்னு கேட்க ஆமா எடுத்தேன், இங்க பாருங்க காய்ஸ் உங்க எல்லாருக்காகவும் ஐயா இந்த கேக்கை வாங்கி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்றாங்க. என் பணத்தை மொத்தமா நீங்க செலவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்க பின்னாடி இருந்த ஒரு பொண்ணு மொத்தமாலாம் இல்ல இந்த மீதி சில்லற அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு காசை கொடுக்க ஐயா கடுப்பாகி அப்படியே ஜயோமியை பிடிச்சி செம்ம அடி அடிக்கிறாங்க. அதோட ஐயாவுக்கு ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஆயில்மெண்ட் எடுத்து அப்படியே ஜயோமி மேல கொட்டி விட்டுறாங்க முகத்திலேயே. ஜயோமியால எதையும் பார்க்க முடியல. அந்த இடத்துக்கு கியூமிங் வந்து அந்த சண்டையை நிறுத்துறாரு. சோ நல்ல வேளையா அந்த ஜயோமி பொண்ணுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, இவங்க ஊருக்கும் வந்துடுறாங்க. கியூமிங் நம்ம ஐயாவை பிடிச்சி நீ என்ன பண்ணிருக்கன்னு தெரியுதா, நல்ல வேளை அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகல, ஏதாவது ஆயிருந்ததுன்னா அவ்வளவுதான், உனக்கு என்னதான் பிரச்சனை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க என்ன பிரச்சனை நான் கேட்கிறேன், எனக்கு எல்லாமே பிரச்சனை தான், வீட்லயும் எனக்கு நிம்மதி இல்ல, ஸ்கூல்லயும் நிம்மதி இல்ல, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கியூமிங், வீட்ல உனக்கு நல்ல அப்பா அம்மா இருக்காங்க, ஸ்கூல்ல உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா எனக்கு வீட்ல எங்க அம்மா நான் பேசுறத கூட ஒழுங்கா கேட்க மாட்டாங்க, ஸ்கூல்ல அதுக்கும் மேல என் பக்கத்துல கூட யாரும் வர மாட்டாங்க, உங்க எல்லாரும் மாதிரியும் ஒரு நார்மலான வாழ்க்கைய வாழணும்னு நான் எவ்வளவு ஆசைப்படுறேன்னு தெரியுமா, ஏன் என்ன யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க, ஏன் கஷ்டப்படுத்துறீங்க, எங்க அம்மா அந்த மாதிரி வேலை செய்யறதுனாலயா இல்ல அவங்களுக்கு பிறந்து தொலைஞ்சதுனால நானும் அப்படிதான் இருப்பேன்னு என்ன தப்பான பொண்ணுன்னு சொல்லி என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரியுமா, உங்கள மாதிரி பசங்களுக்கெல்லாம் வாழ்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சாகிறது தான் நரகமா இருக்கும், ஆனா எனக்கு வாழ்றது நரகமா இருக்கு கியூமிங், எப்படா சாக போறோம் அப்படின்னு தோணுது, ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கு ஒரேடியா செத்தே போகலாம் அப்படின்னு சொல்றாங்க, அதோட நீ கூட என்ன புரிஞ்சுக்கல, என் முகத்திலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லி கியூமிங்க அவங்க திட்டி அனுப்புறாங்க. இப்படியே நாட்கள் போகுது. ஐயாவுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஒருத்தருக்கு மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ மசாஜ் பண்றவங்க எல்லாம் மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஐயாவுடைய வீட்லயே தான் குளிப்பாங்க. உடம்ப துவட்ட டவல் வேணும்ல, கொடியில காயற ஒரு டவலை எடுக்கலான்னு ட்ரை பண்ணும்பொழுது ஐயாவோட அம்மா வந்து தடுக்கிறாங்க. அந்த டவலை யூஸ் பண்ணாதீங்க, இந்த டவலை வச்சுக்கோங்கன்னு வேற ஒரு டவலை கொடுக்குறாங்க. எங்க நம்ம ஐயாவும் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சு அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க. இங்க ஐயாவுடைய அம்மாவுக்கும் ஸ்கூல்ல இந்த மாதிரி ஐயாவுக்கு டிசீஸ் இருக்கிற விஷயம்லாம் தெரியுது. சோ அதை ஐயா கிட்டே கேட்கலான்னு வீட்டுக்கு வரும்பொழுது ஐயா நிறைய பணத்தை வச்சிருக்கிறத பார்த்த உடனே அம்மா செம்மையா கடுப்பாக்குறாங்க. ஏதிரி இவ்வளவு பணம், அதோட ஸ்கூல் ஃபுல்லா உனக்கு என்னமோ டிசீஸ் இருக்குன்னு சொல்றாங்க, இப்ப நீ இவ்வளவு பணத்தை வச்சிருக்க, எங்க போய் என்னத்தை பண்ணி தொலைஞ்ச, என்ன நோயடி வாங்கிட்டு வந்திருக்க நீ அப்படின்னு மோசமா திட்டுறாங்க. ஐயாவும் அம்மா நான் எந்த தப்பும் பண்ணலமா, டாக்டரே இது ஜஸ்ட் இன்ஃபெக்ஷன் தான் சொல்லிருக்காங்க, நான் யாரு கூடவும் பழகல, எப்படி இந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னு எனக்கு தெரியலமா, நான் எப்பவுமே எல்லாத்தையும் கிளீனா தான் வச்சிருப்பேன், என் டவலை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்ல இப்பதான் அம்மாவுக்கே ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா ஐயாவுடைய அம்மா மசாஜ் பண்ணிட்டு அந்த கஸ்டமர்ஸ்லாம் வீட்லயே குளிப்பாங்களா, அப்ப டவலை யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட ஒருத்தர் ஐயாவுடைய டவலை தான் எடுக்கலான்னு வந்தாரு, அம்மா பார்த்து வேற ஒரு டவலை கொடுத்திருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் ஐயாவுடைய டவலை தான் யூஸ் பண்ணிருப்பாங்களே, அது தெரியாம ஐயாவும் அந்த டவலை யூஸ் பண்ண அவங்க கிட்ட இருந்த டிசீஸ் தான் ஐயாவுக்கு பரவி இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. சோ ஐயாவுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வர காரணமே ஐயாவுடைய அம்மா தான், அவங்க பண்ண தப்பு தான். சோ அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே மெதுவா ஐயா பக்கத்துல போக ஐயா பயப்படுறாங்க அம்மா அடிக்க போறாங்களோன்னு. ஆனா அம்மா ஐயாவுடைய கையை பிடிச்சி வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு ஐயாவை கூட்டிட்டு அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான், ஐயா அந்த லேசர் ட்ரீட்மெண்ட்டை பண்றாங்க.
பண்றாங்க. அவங்களுக்கு இருந்த அந்த இன்ஃபெக்ஷன் மொத்தமா போயிடுது. ஆனா இருந்தாலுமே ஸ்கூல்ல யாருமே யா பக்கத்துல வரவே இல்ல. யாக்கும் அவங்கள பத்தி கவலையே இல்ல. யா ரொம்ப சந்தோஷமா தெம்பா அப்படியே அங்க இருந்து நடந்து வராங்க. வீட்டுக்கு போகலான்னு சைக்கிள்ல வரும் பொழுது அந்த ஜயோமின்ற பொண்ண 3 ஹை ஸ்கூல் பசங்க புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம யா பாத்துறாங்க. சோ அந்த பசங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் ஐயா பாத்துட்டா அப்படின்னு ஜயோமின்ற அந்த பொண்ணுக்கும் புரிய வருது. சோ வேகமா ஐயா கிட்ட வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாத, ப்ளீஸ் நான் உனக்கு கெஞ்சி கேட்கறேன், எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, நான் கொடுத்துட்றேன். ஓ நீ என்கிட்ட பேசலாம் செய்வியா, இப்ப வேற கெஞ்சிக்கிட்டு இருக்க, நல்லா கெஞ்சு, நீ என்ன பண்ணாலும் நான் சொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா போக அந்த பொண்ணு இங்க பாரு, இந்த விஷயத்த மட்டும் நீ சொன்ன அவ்வளவுதான், நான் உன்னை கொலையே பண்ணிடுவேன், உன்னால என்ன முடியுமோ பண்ணு போ அப்படின்னு ஐயா சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. சோ இப்பொழுதுக்கு இந்த உலகத்திலேயே ஐயாவுக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் என்னன்னா அது நம்ம ஜென்சி தான். அவரு கூட தான் இவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சோ அவதான் ஜென்சி ஐயா கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என்னோட இதயத்துல ஒரு பெரிய ஓட்டை இருக்கு தெரியுமா, நான் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டேன். டேய் என்னடா சொல்ற, பொய் சொல்லாத, நான் உண்மையா தான் சொல்றேன், நம்மளனா என் ஹார்ட்ல வந்து காது வச்சு கேளா அப்படின்னு ஐயாவை பிடிச்சி அப்படியே அவரோட ஹார்ட் கிட்ட சாய வச்சுக்கிட்டு இவரு பாட்டு பாடுறாரு. ஆளு ஹாப்பி பர்த்டே எனக்கு அப்படின்னு இவரு பாட, என்னது உனக்கு இன்னைக்கு பர்த்டேவா, சொல்லவே இல்ல, ஆமா நான் தான் சொல்லுவாங்க, இதெல்லாம் நீயா தெரிஞ்சுக்கிட்டு சர்ப்ரைஸ் பண்ணணும், சரி ஏதோ ஒண்ணு வா நம்ம ஜாலியா போயிட்டு வெளியே சுத்தலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்க அந்த ஜயோமின்ற பொண்ணு எங்க ஐயா வந்து ஸ்கூல் ஃபுல்லா நம்ம அடி வாங்கின விஷயத்த சொல்லிட போறாளோ அப்படின்னு பயத்துல ஒரு மாஸ்டர் பிளான பண்றாங்க. என்னன்னா அந்த சென்சியோடைய சிஸ்டர் இருக்காங்களா கு, அவங்களுக்கு இந்த ஜயோமி ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அது ஐயாவுடைய மொபைல்ல இருந்து போற மாதிரி ஃபேக்கா ஒண்ணுத பண்றாங்க. என்னன்னா அந்த கு வந்துட்டு கியூமிங்க தானே லவ் பண்றாங்க, கியூமிங் வந்து உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னா இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு லொகேஷனா அனுப்புறாங்க. அதை பார்த்துட்டு இந்த குன்ற பொண்ணு அந்த இடத்துக்கு போனா அங்க 4-5 பேரு அந்த பொண்ணை ஹர்ட் பண்றாங்க. சோ அதனால என்ன ஆகும்னா மெசேஜ் பண்ணி வர வச்சது இந்த ஐயான்ற பொண்ணு தான், இவளுக்கு தான் எல்லா ப்ராப்ளமும் போகும் அப்படின்றது தான் ஜயோமியோட பிளானே. சோ அதே மாதிரி அந்த கூன்ற பொண்ணை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. பயந்து ரூஃப் மேல போறாங்க, அப்படியே தவறி மேல இருந்து கீழே விழுந்து அந்த கூன்ற பொண்ணு இறந்தே போறாங்க. சோ கடைசியா மெசேஜ் பண்ணி வர சொன்னது ஐயா தான். சோ ஏதாவது பண்ணிருக்கணும் அப்படின்னு எல்லா பழியும் ஐயா மேல விழுது. அத அந்த கியூமிங்கும் ஜென்சியும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஐயா மேல பயங்கரமா கோவப்படுறாங்க. நீ எவ்வளவு மோசமானவன்றத காட்டிட்ட, இனிமே எங்க கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போக எங்க ஐயாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாங்க. என் மொபைல்ல இருந்து எப்படி மெசேஜ் போச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சோ ஐயா கூட பேசிக்கிட்டு இருந்தது மொத்தமே 2 பேர் தான். ஒன்னு கியூமிங், அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஜென்சி, அவரு லவ் பண்றாரு. ஆனா இப்ப 2 பேருமே நம்மள புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கடல் கிட்ட போறாங்க. சோ அப்படியே விழுந்து சாகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்க. பின்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருமே என்ன சும்மா நின்னுகிட்டு இருக்க, போய் சாகணும், நீ பண்ண வேலைக்கு நீ உயிரோடவே இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சீக்கிரம் குதிச்சு சாவுன்னு கத்த எங்க ஐயா மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஐயா சாகிறதுக்கு ட்ரை பண்றா அப்படின்ற விஷயம் ஜென்சிக்கு தெரிய வந்து அவர் மனசு கேட்காம வேகமா ஐயாவை காப்பாத்தலான்னு ஓடி வராரு. எங்க ஐயாவுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாருமே சீக்கிரம் குதிச்சு சாகு, பயங்கரமான கொலகாரி அப்படின்னு சொல்ல ஐயாவால அதுவும் பொறுத்துக்க முடியல. எல்லாரும் வாய மூடுங்க, யாரு கொலகாரின்னு சொல்றீங்க, ஆனா உண்மையிலேயே நான் கொலகாரி இல்ல, இங்க நின்னுகிட்டு இருக்கிற நீங்க எல்லாருமே தான் கொலகாரங்க, தினமும் என்ன சித்திரவதை பண்ணி சாகடிச்சிங்க, நீங்க உங்களால நான் ஒரு நாள் கூட நிம்மதியா இல்ல, நான் சாப்பிடுற சாப்பாட்டுல உங்க எச்சி சாப்பாடை கொட்டினீங்க, என் முகத்துல துணியை மூடி என்ன டார்ச்சர் பண்ணீங்க, என் மேல தண்ணிய கொட்டினீங்க, இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு நோய் இருக்குன்னு என் பக்கத்துல கூட வராம என்ன அணுவா அன்னைக்கே நீங்க சாகடிச்சிட்டீங்க. என்கிட்ட அன்பா பேசினது 2 பேரு தான், ஆனா எப்படின்னு தெரியல கு இறந்து போனதுக்கு நான் தான் காரணம்னு என்னமோ வேலைய பண்ணிட்டீங்க. எல்லாருமே சேர்ந்து பழிய என் மேல போட்டு இப்ப அவங்க கூட என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. இந்த மாதிரி உங்க கூட இருக்கிறதுக்கு நான் செத்தே போகலாம். இப்ப சொல்றேன், நீங்க எல்லாருமே தான் கொலகாரங்க, என் சாவுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி வேகமா இவங்க கடல்ல குதிக்க போறாங்க. ஐயாவை காப்பாத்தணும்னு பின்னாடியே ஜென்சியும் ஓடி வராரு. ஆனா ஐயா வேகமா ஓடி போய் கடல்ல குதிச்சிடுறாங்க. சோ இததான் நம்ம ஸ்டார்டிங்ல பாத்திருப்போம். சோ ஐயா தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க. பின்னாடியே ஜென்சியும் போயிட்டு ஐயாவை காப்பாத்த ட்ரை பண்றாரு. சோ எப்படியோ வெளியே கொண்டு வந்துடுறாங்க. ஐயாவோட உயிரை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ஐயா பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. இத ஜென்சியும் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனா எந்த யூஸும் இல்ல, ஐயா அந்த இடத்துலயே இறந்து போறாங்க. சோ அவ்வளவுதான், இந்த விஷயம் இன்டர்நேஷனல் நியூஸ் ஆகுது, டிவில எல்லாம் வர ஆரம்பிக்குது. சோ இன்னொரு தடவை இந்த தப்பு நடக்க கூடாதுன்னு எல்லா ஸ்கூலுமே ஸ்ட்ரிக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் விசாரணையில அந்த ஜயோமின்ற பொண்ணு தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கா அப்படின்னு தெரிய வந்து அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில தள்ளி விடுறாங்க. சோ அப்புறம் கியூமிங்கும் இந்த ஊரை விட்டு போக போறாரு. வீடெல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்பவுமே அவரு வெளியே வரும் பொழுது ஐயா அந்த விண்டோ கிட்டயே இருப்பாங்க. ஆனா இப்ப ஐயா அங்க இல்லையா. சோ அதனால ஃபிளவரை மட்டும் அங்க வச்சுட்டு அப்படியே சோகமா இந்த ஊரை விட்டு கிளம்புறாரு. ஏன்னா ஐயா சாகரத்துல இவருக்கும் ஒரு பங்கு இருக்குல்ல, இவராவது நம்பி இருக்கணும்ல ஐயாவை. சோ இதே கில்ட்ல தான் சென்சியும் இருக்காரு. இந்த மாதிரி கேவலமான ஆளுங்க இருந்த ஸ்கூல்ல படிக்க கூடாதுன்னு இவர் வேற ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிக்கிறாரு. இனிமே அங்கதான் படிக்க போறாரு. எங்க ஐயாவோட அம்மாவும் ஐயாவுக்கு நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமே அந்த கேவலமான வேலையை செய்யக்கூடாதுன்னு
அந்த மசாஜ் பண்ற டேபிளை கொண்டு போய் வித்துடுறாங்க. சோ இங்க இயாவுடைய ஆன்மாவும் முதல்ல அவங்க ஜென்சியை மீட் பண்ணுவாங்கல்ல, ஒரு குளம் மாதிரி இடத்துல பேக்கை தூக்கி போட்டுருவாங்க. எடுக்கலான்னு போகும்போது ஜென்சி ஏங்க நான் காப்பாத்துறேன்னு வந்து காப்பாத்த ட்ரை பண்ணுவாரு. அந்த இடத்துல இயாவுடைய ஆன்மா தனியா உட்காந்துக்கிட்டு லைஃப்ல நடந்த கொஞ்சோண்டு நல்ல விஷயங்களை நினைச்சு பார்த்துட்டு சோ அப்படியே அது சந்தோஷமா தனியா இருக்கு. இந்த இடத்துல இந்த படம் முடியுது. என்னடா எண்டிங் இது, ஹாப்பியா முடிச்சிருக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். படத்துக்கு ஹாப்பியா முடிக்கலாம் ரியல் லைஃப்ல. ஏன்னா ரியல் லைஃப்ல இந்த மாதிரி நல்லவங்க எல்லாரையுமே இப்படிதானே நம்ம போட்டு அடிச்சு புழிஞ்சு எடுக்கிறோம். சோ முன்னாடி எல்லாம் எப்படி இருந்ததுன்னா கெட்டவனா இருந்தா அழிவு நிச்சயம், நல்லவனா இருந்தா தான் வாழ முடியும்னு இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படியே டோட்டலா எல்லாம் மாறிடுச்சு. கெட்டவனா இருந்தா ஜாலியா இருக்கலாம், நல்லவனா இருந்தா ஏமாந்து அழிய வேண்டியதுதான். கடைசியில நமக்காக யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரே ஒருத்தரை தவிர, அதுதான் நீங்க. ஏன்னா நமக்காக இருக்கிறது நாம மட்டும்தான். இந்த லைஃபை நமக்காக தான் வாழணுமே. எவனோ ஒருத்தன் என்னமோ சொல்ல போறான்னு சொல்லி அவனுக்காக நம்மள மாத்திக்கிட்டு நம்ம எதுக்கு அவனுக்காக வாழணும்? இது நம்மளோட லைஃப், நம்ம ஹாப்பியா இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சோ இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துட்டோம், இதுக்கு மேலேயும் நம்மளால பார்க்க முடியும். என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம், ஃப்ரீயா விடுங்க. சோ இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.